முருகனை பத்தி பாடு அப்படின்னு சொல்றாரு. இவரும் திருச்செந்தூர் போற சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிற அந்த இதை பாடுறார் முருகன் முன்னாடி. முருகன் வந்து பிரத்யட்சமாயி ஆதிசங்கரோட வயித்த வலி வந்து சரியானதா அன்னைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இத பத்தி பெரியவா வந்து எப்படி ஆதிசங்கரோட மறு உருவம் தான் மகா பெரியவாங்கிறது நமக்கு நல்லா தெரியும். மகா பெரியவா வந்து இதே மாதிரி முருகனை வந்து இது ஒரு தெய்வமா ஒரு குடும்பத்துக்கே இது பண்ணி எப்படி அந்த குடும்பத்துல வந்து ஒரு தீராத வயித்த வலிய வந்து எப்படி தீர்த்து வச்சார் அப்படிங்கிற கதை தான் இது. எப்பவுமே பெரியவாளுக்கு வந்து கும்பகோணம் மேல அலாதியான பிரியம். ஏன்னா கும்பகோணம்ங்கிறதுல அதுல வந்து 2 விஷயம் பெரியவாளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒண்ணு என்னன்னா அங்க இருக்கிற மக்களோட இன்வால்வ்மெண்ட். அங்க போனோம்னா கும்பகோணத்தை சுத்தி எல்லா இடத்துலயும் கஷேத்திரம் கோவில் தான். மக்களும் வந்து சதா கும்பலா எந்த கோவில் பார்த்தாலும் கும்பலா இருக்கும். அவளுக்கு அவ்வளவு ஒரு ஈடுபாடு. காவேரி 2வது விஷயம். இந்த இதுல என்னன்னா அந்த கும்பகோணத்தை சுத்தி இருக்கிற ஊர்ல எல்லாம் என்னன்னா கோட்டையூருங்கிற ஊர், அப்புறம் திம்மக்குடி, அப்புறம் சுவாமி மலை, திருவிட்டைமருதூர். இதெல்லாம் என்ன ஆகும்னா பெரியவா போகும்போது அவ மேலத்தாளத்தோட அங்கிருந்து வந்து பெரியவால இது பண்ணி பூர்ண கும்ப இதோட பெரியவா நம்ம ஊருக்கு வரமாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பெரியவா வந்துட்டாதான் அலாதியான ஆனந்தம் அவளுக்கு. டெய்லி அங்க திருவிழா தான், கோலாகலம் தான் எல்லா இடத்துலயும். அங்க பார்த்தாலும் பாகவதம், ராமாயணம், மகாபாரதம் கதை, வேத கோஷம், இதுதான் பெரியவா எந்த இடத்துல இருந்தாலும் அங்க வந்து இதுதான் நடக்கும். பெரியவாளுக்கு வந்து எல்லா ஊரை காட்டிலும் கும்பகோணத்துக்கு போனாருன்னா அவருக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். 1945 இருந்து 46 வரைக்கும் பெரியவா என்ன பண்ணான்னா கும்பகோணத்துல ஒரு வருஷம் ஃபுல்லா இருந்து காவேரியில வந்து சாதுர்மாசியத்தை முடிச்சுட்டு வியாச பூஜைய முடிச்ச அந்த ஒரு வருஷம் என்னன்னா ஒவ்வொரு இடத்துலயும் கேம்ப் அவருக்கு. அவர் காவேரி பக்கத்திலேயே சங்கர மடம் இருக்கும். சங்கர மடத்துல உட்காந்துட்டு டெய்லி வரவாளுக்கு இது பண்ணுவார். அப்புறம் நெக்ஸ்ட் வீக் பார்த்தா ஒவ்வொரு ஊரா திம்மக்குடி போவார். அதே மாதிரி ஒரு இடமா போய் அங்க இது பண்ணிட்டு இருந்தார். இப்படி இருக்கும்போது இந்த கதையில வரப்போற ஒரு 2 பேரை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் காசி ஐயருங்கிறவரோட பையன். அவ வந்து எப்படின்னா அவனுக்கு ஸ்ரீமடத்தோட பெரிய தொடர்பு உண்டு. ஸ்ரீமடத்துல வந்து நல்ல ஒரு இது சர்வீஸ் பண்ற மனுஷன் அவர். காசி ஐயரும் சரி, சுப்பிரமணியமும் சரி. அவளுக்கு வந்து பெரியவாளுக்கு நன்னாவே அவள தெரியும். அதனால அவ எப்ப போனாலும் அவளுக்கு வந்து பெரியவா சிரிச்சுட்டு அவளை நன்னா ஆசீர்வாதம் பண்ணி இது பண்ணி பேசுவா. இவ இப்படி இருக்கச்ச அந்த சுப்பிரமணியனுக்கு கல்யாண பருவம் வந்தோடனே மதுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்திய வந்து பாக்குறா. ஹாரோஸ்கோப்ல மேட்ச் ஆகுது. இதுல என்னன்னா மதுரமோட வீட்டுக்கு பெரியவாளே வந்திருக்கா. அவ பிறந்தாத்துல வந்து பெரியவா வந்து தங்கி இருந்து இது பண்ண பாக்கியம் அவளுக்கு. உடனே அவ சரின்னு சொல்லிட்டா. ஏன்னா பிறந்தாத்துலயும் பெரியவாதான், புகுந்த வீட்லயும் பெரியவாதான். இந்த மாதிரி பாக்கியம் கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம். அது அவளுக்கு கிடைச்சது. அவ என்ன பண்ணா அங்க வந்த உடனே இவ 2 பேருமே பெரியவான்றதுனால பெரியவா பக்தியில வந்து 2 பேருமே ஒரே மாதிரி போறவா. இது எல்லாமே நல்லா நடந்துட்டா அப்புறம் லைஃப்ல ஒண்ணுமே கிடையாது. அப்ப என்ன ஆறுது அப்படின்னா அந்த காசிநாத ஐயரோட ஒய்ஃப் அவளுக்கு வந்து 40-45 வயசு இருக்கும். சின்ன வயசுலயே மதுரமுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறா. அவ என்னைக்கு காலடி எடுத்து வச்சு அந்த வீட்டுக்கு வந்தாலும் அவ மாமியாருக்கு தீராத வயித்த வலி. வயித்த வலினா எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. சுருண்டு 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 சுருண்ட படுத்துப்பா, கத்துவா, வீல்னு என்ன மருந்தெல்லாம் ட்ரை பண்ணியாச்சு. அதாவது டவுனுக்கு அழைச்சுன்னு போய் டாக்டர் எல்லாம் பார்த்தாச்சு. எல்லாரும் பார்த்தா எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். பர்ஃபெக்டா இருக்குன்னா ஏன் இந்த வலி வருதுன்னு அவளுக்கும் சொல்ல தெரியல. இவளுக்கு என்னன்னா ஒரு சமயத்துல வந்து ஆத்மகிருதி பண்ணிக்கலாம், தட் இஸ் தற்கொலை பண்ணிட்டோம்னா கூட நமக்கு நல்லா இருக்குமே அப்படிங்கிற அளவு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு போயிடுவா அவ. மதுரத்துக்கு வந்து ரொம்ப வருத்தம். ஐயோ இது என்ன இப்படி இருக்கே, என்னதான் பண்றது தெரியலையேங்கும் போதுதான் அந்த சமயத்துல வந்து பெரியவா வந்து சாதுர்மாசியத்துக்காக காவேரி கரையில டெய்லி ஸ்நானம் பண்ணணும்னு அங்க வந்து சங்கர மடத்துல இருந்து வராருன்னு கேள்விப்பட்டோடனே அவளுக்கு ஆனந்தம் தாங்கல. சரி சுப்பிரமணியத்தையும் அழிச்சுட்டு நேர அங்க போய் பெரியவாளை பார்த்து நம்ம இதுக்கு ஒரு முடிவு இது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போறா. கிளம்பி போகும்போது பெரியவா வந்து என்ன பண்றா, எங்க பெரியவா அந்த ஒரு இதுல உட்கார்ந்துட்டு இருக்கா. இவன் போறா. கும்பல் நிறைய கும்பல் இருக்கு. கும்பல் எல்லாம் தாண்டி எப்படியோ இது பண்ணிட்டு போறாவா. போனோடனே பெரியவா அவரை பார்த்து
பார்த்தோன்னா இவருக்கு எப்படி நம்மள இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறது, நம்ம எப்படி பெரியவாள்கிட்ட போய் இது சொல்ல முடியும், இவ்வளவு கும்பல்ல நின்று என்னன்னு பேசுறது அப்படின்னு பெரியவா அவரை பார்த்து சிரிச்சு நம்மகிட்ட சிரிப்பு சிரிச்சுட்டு, ஸ்ரீனிவாச ஐயரோட பேரன் தானே நீ, எப்படி இருக்க அப்படின்னு கேக்குறாரு. கேட்டோடனே ஒரு தூக்கி வாரி போடுறது. ஐயோ, நம்ம அப்பாவை வச்சு சொல்லணும்னு நினைச்சோம்னா இவர் தாத்தாவையே கூப்பிட்டு இது பண்ணிக்கிறாரு அப்படின்ட்டு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிட்டு, நல்லா இருக்கேன் பெரியவா, உங்களோட ஆசீர்வாதத்துல நான் நல்லா இருக்கேன், சொல்லுமா மதுரம், என்ன விஷயமா வந்த அப்படின்னு பெரியவா சுவாதீனமா கேட்டோன்னே அவளும் நமஸ்காரம் பண்ணிட்ட, பெரியவா இந்த மாதிரி என்னோட மாமியாருக்கு வயித்த வலின்னு சொல்றா, தாங்க முடியாத வயித்த வலி, என்னன்னு புரியல, போகாத டாக்டர் இல்ல, செய்யாத வைத்தியம் இல்ல, கடைசி வரைக்கும் போராடி பார்த்துட்டோம் பெரியவா, என்னென்னமோ பூஜை எல்லாம் பண்ணோம், எதுக்கும் அசைஞ்சு கொடுக்கல, அதனால இங்க வந்தோம் அப்படின்னு சிரிக்கிறா பெரியவா. சிரிச்சுட்டு, உங்காத்துல பூஜையில வேல் இருக்கோ அப்படின்னு கேக்குறா. இல்லையே பெரியவா, எங்க கிட்ட வேலே இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் ஒண்ணு சொல்றேன், அத பண்ணு, நீ ஒரு தங்க வேல் பண்ணு, அதுவும் எப்படின்னா ஆட்காட்டி விரலை காமிச்சு இந்த அளவுதான் இருக்கணும், அத வாங்க கூடாது, வேலை கடையில இருந்து நீ வாங்க கூடாது, அதுவும் குடும்பஸ்தனா இருக்கிற ஒரு ஆசாரி கிட்ட கொடுத்து பண்ணணும். எதுக்காக அப்படி சொல்றா அப்படின்னு சொன்னோம்னா, சில சொர்ண நகைகளுக்கு சொர்ணத்துக்கு தோஷம் இல்லம்பா, ஆனா சிலர் என்ன பண்ணுவா, தன்னால முடியல ரொம்ப வறுமை தாங்கலன்னா தாலிய கூட வித்துட்டு எத்தனையோ பேர் அந்த மாதிரி எல்லாம் பண்றவா இருக்கா. அவ விற்கும் போது ஒரு தாபம் இருக்கும் இல்லையா, அந்த தாபம் அந்த சொர்ணத்துல இருக்குமா. இப்ப கடையில போய் சிலர்லாம் நம்ம ரெடிமேடா வாங்கும் போது வாங்குறோம், நமக்கு தெரியாது, நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல எண்ணத்துல நல்ல நாள் பார்த்து போய் வாங்குவோம். அது நம்ம புதுசா அவன் இதுல இருந்து பண்ணின்னு வந்தானா இல்ல இந்த மாதிரி வந்துதா அப்படிங்கறது நமக்கு தெரியாது. ஆல்ரெடி கர்ம வினையில கஷ்டப்படுற அவளுக்கு இந்த மாதிரி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆசாரிய பார்த்து நீ அழகா பண்ணி எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்ற. அப்புறம் சொல்றா பெரியவா, நான் இங்கதான் இருப்பேன், அதனால நீ வா, கிளம்பி பண்ணி முடிச்சு எடுத்துன்னு வா. அவளும் போய் தேடி பாக்குறா, குடும்பஸ்தனான ஆசாரி கிடைக்கிறான் ஒருத்தன். அவன்கிட்ட போய் சொல்றா, பெரியவாளோட ஸ்பெசிபிகேஷன் எல்லாம் சொல்லி, இந்த மாதிரி இந்த அளவுல இருக்கணும் வேலு, இப்படி இருக்கணும், இது பெரியவா சொல்லி பண்ணினதுனால நீ கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுக்கணும்னு அவனும் என்ன பண்றான், தினம் ஸ்நானம் பண்ணிட்டு பக்தியோட அந்த வேலை அழகா வடிவமைச்சு ஒரு கொடுக்குறான். அவளும் அத ஒரு மரப்பேழையில வச்சு பூஜை பண்ணி டெய்லி பூஜை பண்ணி எடுத்துட்டு இது பண்றான். அப்படியே போறது ஒரு 15-20 டேஸ் ஆனோடனே அவளுக்கு சரி பெரியவாள்கிட்ட போய் சொல்லணும், அந்த வேலை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும்னு நினைச்சுன்னு என்ன பண்றா, நேர போறா. பெரியவா ஆனந்த தாண்டவபுரம் அப்படின்ற இதுல, ஆனந்த தாண்டவபுரம்ங்கிற கோவில் ரொம்ப அழகான கோவில். ஆனந்தன் அப்படிங்கிற அந்த முனிவருக்கு சிவன் பிரத்யட்சமா இருந்த அருள் பாலிச்ச இடம் திருவட்டீஸ்வரர்னு சொல்லுவா. பெரியவாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கோவில், அங்க பக்கத்துல பெரியவா உட்கார்ந்துட்டு இருக்கா. இவா போறா, போய் வேலை சமர்ப்பிச்சு அதை எடுத்து அழகா பார்த்து மந்தஹாச புன்னகையோட பெரியவா அப்படியே சிரிச்சுன்னு அதை பாக்குறா. பார்த்தோன்னே நமஸ்காரம் பண்ணிட்டு, பெரியவா சொல்லுங்க பெரியவா அப்படின்னு சொன்னோடனே பெரியவா சொல்றா, இந்த வேலை டெய்லி நீ பூஜை பண்ணணும், பூஜை பண்ணிட்டு தினம் செம்பருத்தி வைக்கணும், தினம் ஒரு செம்பருத்தி. அது மட்டும் இல்ல, இந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ற பத்தியா, அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கு நெய்வேத்தியம் என்ன வேணாலும் நீ நெய்வேத்தியம் பண்ணிக்கோ, அபிஷேகம் பண்ண பாலை கொட்டிடக்கூடாது, நேர கொண்டு போய் உன் மாமியாருக்கு கொடுத்து இத டெய்லி பண்ண சொல்லு, எல்லாம் சரியாகும் அப்படின்ற. அந்த காமாட்சியே அங்க சொன்னதுக்கு அப்புறம் என்ன இருக்கு, இவாளும் இது பண்ணிட்டு சரி பெரியவா அப்படின்னு நல்லா இருப்பேள் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்புறா. அனுப்பினோடனே அவளும் போறா. ஆனா என்ன அதிசயம் அப்படின்னா, இந்த கர்ம வேணை உடனே சரியாகுமா அப்படின்னா அடுத்த நாளே சரியாருது. அடுத்த நாளைக்கு அந்த பால் அபிஷேகம் பண்ணி அந்த முதல் நாள் அந்த பாலை கொடுத்தோன்னே எந்த டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாலும் எங்களுக்கு காரணம் இதுவா இருக்கும் அதுவா இருக்கும், இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், இதுக்கு இது இல்ல அப்படின்னா சொன்னாலும் அது அத்தனையும் அந்த பரமேஸ்வரன் ஒரே நிமிஷத்துல அத சரி பண்ணிட்டார். அது செம்பருத்தி மருத்துவ குணம் இருக்குன்றா, பாலுக்கு இருக்குங்கிற, ஆனா எல்லாருக்கும் பிடிச்ச அத்தனை பேருக்கும் சரியாகுமா அப்படின்னா ஆகாது. ஆனா இவளுக்கு அந்த குருவோட கடாட்சம், அந்த காமாட்சியோட கடாட்சம் பட்ட உடனே முதல் நாளே சரியாயிடுறது. அவ சொன்ன மாதிரியே பண்ணி பண்ணி அதுக்கப்புறம் 86 வயசு வரைக்கும் அந்த அம்மா நல்ல திடகாத்திரமா இருந்து பெரியவா கைங்கரியத்துல பண்ணா அப்படிங்கறது அவ சொல்றா. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா,
வியாதி எல்லாமே நமக்கு வரும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, குருவை இறுக்கி புடிச்சுண்டு வைத்தியநாதாஷ்டகம், அப்புறம் சுப்பிரமணிய புஜகம், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து படிக்க படிக்க அவ்வளோ ஈஸியாவும் இதுவாவும் வந்துரும். எதுவுமே வராதுங்கிறது இல்ல. தமிழ்லயும் இருக்கு, இதுலயும் சான்ஸ்கிரிட்லயும் இருக்கு. தமிழ்ல வந்து அழகா சுப்பிரமணிய புஜங்கம் வந்து ரொம்ப நல்ல இதுவெல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம படிச்சு நம்ம பாராயணம் பண்ணோம்னா, கண்ணு முன்னாடி ஜுரம் ஏறினவாளுக்கு சுப்பிரமணிய புஜங்கம் சொல்லி பக்கத்திலேயே அந்த தீர்த்தத்தை கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா டெம்பரேச்சர் இறங்குறத கண் கூட பார்க்கலாம். மேசிவ் அட்டாக் வந்தவருக்கு 48 நாள் சுப்பிரமணிய புஜங்கம் சொன்னோடனே அந்த ஹார்ட் வந்து தானா ஆட்டோமேட்டிக்கா ஒரு சேனலைஸ் பண்ணி பிளட் ஃப்ளோ நல்லபடியா போனது நிதர்சனமான உண்மை. இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்மள சுத்தி நிறைய இருக்கு. குருவோட திருவடியை பிடிச்ச நமக்கு என்னைக்கும் நம்மளுக்கு ஒரு இதுவும் வராதுங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு அந்த முருகனை வேண்டிட்டு நம்மளால முடிஞ்சது ஒண்ணு சுப்பிரமணிய புஜங்கமும் வைத்தியநாதாஷ்டமும் ஒவ்வொரு பேராவா படிச்சுன்னு வந்தோம்னா நமக்கு கண்டிப்பா நல்லதே நடக்குங்கிறது உண்மை. ராம் ராம்.